ஆடி கிருத்திகை. ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் இந்த 2026 வருஷம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 6:43 மணி வரை இருப்பதால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை விரதம் கடைபிடிக்கிறோம். 6 கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததை போற்றும் வகையில் இந்த நாள் வழிபடப்படுகிறது. இந்த நன்னாளில் முருகனை வழிபட்டால் தைரியம், ஞானம், மன நிம்மதி மற்றும் நம் பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேறும். வீட்டையும் பூஜை செய்யும் இடத்தையும் சுத்தம் செய்து அரிசி மாவினால் ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஓம் சரவணபவ என்று எழுதி அதை சுற்றி 6 மண் அகலில் 6 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். 6 நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஷட்கோண கோலம் போட்டு அதை சுற்றி ஓம் சரவணபவ என்று எழுதி நடுவில் மண்ணகலில் 1 நெய் தீபம் ஏற்ற வேண்டும். முருகனுக்கு பூ சார்த்தி தூப தீபம் காட்டி முருகனின் ஸ்லோகம் பாடல்களை பாடி வணங்க வேண்டும். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், சுப்பிரமணிய பஞ்சரத்னம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இவற்றில் தங்களுக்கு தெரிந்ததை படித்து தூபதீபம் காட்டவும். பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது பால், பழங்கள், தினை மாவு இவற்றை நிவேதனத்துக்கு படைக்கலாம். கோவில்களில் முருகனின் அபிஷேகத்துக்கு பால், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம் கொடுக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி ஸ்லோகம் சொல்லி நிவேதனம் செய்து வழிபடலாம். திருமணம், குழந்தை பேறு, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் உங்கள் பிரார்த்தனைகள் எதுவானாலும் முருகனிடம் கூறி வழிபடுங்கள். இந்த ஆடிக்கிருத்திகையில் முருகனை வழிபட்டு மன நிம்மதி, ஆரோக்கியம் மற்றும் எல்லா வளங்களும் பெறுவோம். வாழ்க வளமுடன்.